செஃப், மிஸ்டர் வாங் டிஷ் ரெடியான்னு கேக்குறாரு. ஐயோ போச்சு. ஏய் இங்க வா, இப்பவே வெள்ளரிக்காய் வச்சு ஒரு சாலட் பண்ணி கொடு. சீக்கிரம் சீக்கிரம் ஸ்கைலர், போ போ போ. கத்தியில விளையாடுறான். தேவையில்லை, நீ இங்கே இரு. அப்பா மாஸ்டர், எனக்கு தெரியும் இங்க ஆர்கியூ பண்ண நமக்கு நேரம் இல்ல. போய் ஜாஸ்பருக்கு உதவி பண்ணு. இவன் எனக்கு உதவி பண்ண போறானா? இவனோட சேர்ந்து நானும் ஸ்லோ ஆயிடுவேன். டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் சொன்னா வேலையை முடிங்க. போங்க போங்க சீக்கிரம். ஆரம்பிக்கலாமா? கறியில பெப்பர் போட்டு நல்லா வறுத்துரு. விஐபிக்கு ஸ்பைசி ஃபுட் தான் பிடிக்குமா? ஸ்பெஷலா வாங்கினது இல்லைன்னா பிரசன்டேஷனே கெட்டுரும். இந்த கறியை பார்த்து பக்குவமா வெட்டணும். எல்லாம் ஒரே சைஸ்ல இருக்கணும். அப்பதான் இதெல்லாம் சேரும்போது நல்லா இருக்கும். பிரசன்டேஷனும் கூட நல்லா இருக்கும். அடுத்து என்ன டிஷ் பண்ணணும்? ஒண்ணு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கானே. ஏய், சைட் டிஷ் எக்ஸ்ட்ரா வேணும், சீக்கிரம் பண்ணு போ. மாஸ்டர் வாய்ப்பு கொடுத்துட்டாருன்னு ஓவரா ஆடாத. உன் தகுதி என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ. அற்புதமா இருக்கு. ஒரு மாசம் பிராக்டிஸ் பண்ணதுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. டாக்டர் வாங்க்கு நிச்சயம் இது பிடிக்கும். தேங்க்யூ மாஸ்டர். ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இவன் என்ன இன்னும் சமைச்சுக்கிட்டு இருக்கான்? மாஸ்டர், நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, இவன் இங்க இருக்கிறதுனால எல்லாருக்கும் நேரம் தான் வேஸ்ட். நான் அவனை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டேனோ? நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? மிஸ்டர் கேட் காரமான உணவுலாம் சாப்பிட மாட்டாரு. இங்க இருக்கிற டிஷ்ஷஸ் எல்லாத்துலயுமே நீங்க காரம் அதிகமா சேர்த்திருக்கீங்க. ஸ்பைசி ஃபுட்ஸ் இருக்க கூடாதா? எல்லாமே ரொம்ப காரமா இருக்கு. என்னால முடியல. இதுதான் உங்களோட ரெஸ்டாரண்டோட ஸ்பெஷல்னு சொன்னீங்கல்ல நீங்க. இதுவா ஸ்பெஷல்? ஸ்பெஷல்னு சொல்லி ஏமாத்திட்டீங்களே. இதுல கொஞ்சம் கூட டேஸ்டே இல்ல. கேவலமா இருக்கு. இதுவா? என்னைய அவங்க சூடு பண்ணவே இல்ல. கட்டிங் மட்டும் நல்லா இருக்கு. இது ரொம்ப அழகா கட் பண்ணிருக்காங்க. ஆனாலும் இது வேஸ்ட். இத குப்பையில தான் கொட்டணும். எத்தேரியாக்கு இந்த டின்னர் எவ்வளவு முக்கியமானதுன்னு உனக்கு தெரியுமா? நாங்க இங்க இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசுறோம், பில்லியன் கணக்குல. மிஸ்டர் வாங், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. எங்களுக்கு இப்படிதான் இன்ஃபர்மேஷன் வந்தது. மிஸ்டர் கேட்க்கு உணவு காரமா இருந்தா தான் பிடிக்கும்னு சொன்னாங்க. போதி சாங் கிட்ட நான் தெளிவா சொல்லி அனுப்புனேன். இவருக்கு காரமே ஆகாதுன்னு சொன்னேன். காரமான சாப்பாடு வேண்டான்னு ஸ்ட்ரிக்டா சொன்னேன். நீங்க சரியா கவனிச்சிருந்தா இப்படி ஆயிருக்காது. இப்ப பாருங்க, இது எல்லாமே காரமா தான் இருக்கு. போதி கிட்டியா இத பத்தி நீங்க சொன்னீங்க? ஜிடியான், நேத்தே நான் உன்கிட்ட சொன்னேன்ல, காரமான உணவு இருக்க கூடாதுன்னு. உனக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல கூடவா நீ இப்படி நடந்துக்குவ? நீ பண்ண வேலையால இவங்க 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. நம்ம அப்பா நமக்காக விட்டுட்டு போன இந்த ரெஸ்டாரண்டோட பேரையே நீ நாசமாக்கிட்ட. உங்களை போதி பிளான் பண்ணி மாட்டி விட்டுட்டல. மிஸ்டர் வாங்க்கும் எங்களுக்கும் பிரச்சனை வரணும்னு தானே இதெல்லாம் பண்ண. ரெஸ்டாரண்டோட பேரை கெடுக்கணும்னு தாராளமா கெடுத்துக்கோ. ஆனா அத்தேரியா பிசினஸ்ல நீ தலையிடாத, புரியுதா? நான் அவ்வளவு தெளிவா உன்கிட்ட மிஸ்டர் கேட்டுக்கு ஸ்பைசி ஃபுட் பிடிக்காதுன்னு சொன்னேன். இந்த தப்புக்கு நீதான் காரணம். இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல. வேண்டாம் மிஸ்டர் கேட், இது குப்பைக்கு போக வேண்டியது. இது உங்க வாயை நாசமாக்கிடும். என்ன நீங்க ரொம்பவே டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க. தெரிய குசைன சொதப்பிட்டீங்க. இது அந்த ஸ்கைலரோட டிஷ்ஷா? நீ எதுக்காக இதை சர்வ் பண்ண? எப்படி? நீ ப்ரிப்பரேஷன் குக் தானே. நீ ஏன் தேவையில்லாம அதை எடுத்து வந்து இங்க வச்ச? யாருக்கு சர்வ் பண்றேன்னு தெரியுதா? நீ என்ன பிரச்சனை பண்ணலாம்னு பாக்குறியா? நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? ப்ரிப்பரேஷன் குக்க வச்சு இதை நீ பண்ணிருக்க? அதுவும் இவ்வளவு பெரிய ஆளுங்களுக்கு. பிரதர், என்ன இவ்வளவு பெரிய முட்டாளா இருக்க நீ? இது ரொம்ப மோசம். ஸ்கைலரால எல்லாமே கெட்டு போச்சு. இப்போ இந்த மாதிரி குப்பைக்கு போக வேண்டியதெல்லாம் நீங்க முதல்ல சாப்பிடுவீங்களா? கெஸ்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்க. ஒரு சின்ன தப்பை ஏன் பெருசாக்குறீங்க? என்னது சின்ன தப்பா?
உன்னால இதை சாப்பிட்டு காட்ட முடியுமா? சாப்பிடு. நீ நீ சாப்பிடுவியா? இத பாக்கும்போது இங்க வந்த கெஸ்ட நீ வேணும்னே அசிங்கப்படுத்துற மாதிரி தெரியுது. டிராக்கல் ரெஸ்டாரண்ட்ல இருந்து நாங்க செஞ்சு கொடுக்கற ஒவ்வொரு டிஷ்ஷும் எங்களோட ஷெஃப் கண்ணும் கருத்துமா பார்த்து செய்யறது. தேவையில்லாம எங்க மேல வீண் பழி சுமத்தாத. இது ரொம்ப பெரிய தப்பு. உணவை வேஸ்ட் பண்ண கூடாது. என்ன நான் உணவை வேஸ்ட் பண்றேனா? நீ ரொம்ப திமிரா நடந்துக்கிற. இது குப்பைக்கு போக வேண்டியது. வேணும்னா நீ இதை சாப்பிட்டு காட்டு. உன்னால இதை சாப்பிட முடியாது தானே? என்ன தைரியம் இருந்தா நீ தப்பு பண்ணிட்டு என்ன கத்துற? மிஸ்டர் வாங், அவன் பண்ற காரியத்தினால உங்களுக்கு தான் அவமானம். கைஸ்டாங், உங்க கெஸ்ட நீங்க இப்படிதான் நடத்துவீங்களா? என்ன இது? இன்னைக்கு இங்க செஞ்சிருக்கிற எல்லாத்தையும் நீங்க தான் சாப்பிட போறீங்க. சாப்பிடணும். அப்பா வேண்டாம்ப்பா, அவர் உங்களை அசிங்கப்படுத்துறதுக்காகவே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. மிஸ்டர் வாங், இப்படி நான் செஞ்சா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னா நான் சாப்பிடுறேன். அப்பா வேண்டாம்ப்பா. வேண்டாம். இது உண்மையாவே ரொம்ப சுவையா இருக்கு. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னடா இது? நீ ரொம்ப நல்லாவே நடிக்க கத்துக்கிட்ட. உன் மூஞ்சிய பார்த்தாலே நீ சாப்பிடுறதுக்கு கஷ்டப்படுறது தெரியுது. ரொம்ப வேகமா வேற சாப்பிடுற. அவ்வளவு கேவலமா தானே இருக்கு. மிஸ்டர் வாங், என்னோட பிரதர் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான். அவ செஞ்சிருக்கிற இந்த டிஷ் எல்லாம் கேவலமா இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பேருக்கு வேணா அவன் பாஸா இருக்கலாம், ஆனா உண்மையான பாஸ் உங்க முன்னாடி நிக்கிறேன் பாருங்க. உண்மையாவா? இங்க என்கிட்ட 3 மாஸ்டர்ஸ் இருக்காங்க, கிரேட் எக்ஸ்பீரியன்ஸோட. அவங்க செய்யக்கூடிய உணவுகள் பிரமாதமா இருக்கும். கண்டிப்பா அது மிஸ்டர் கேட்ட சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். மிஸ்டர் கேட்க்கு வேற எந்த ஹாபிஸும் இல்லை. அவரு உணவை ரசிச்சு சாப்பிடக்கூடிய ஆளு. அதை தாண்டி மிஸ்டர் கேட் ரொம்ப அற்புதமான சமையல் நிபுணர். அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப ஹையா இருக்கும். அவரை மட்டும் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கன்னா நீங்க எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு அதை பரிசா கொடுப்பேன். எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல சார். நாங்க செஞ்சு கொடுக்கக்கூடிய டிஷஸ் மிஸ்டர் கேட்ட சாட்டிஸ்ஃபை பண்ணாலே போதும். அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா இந்த ரெஸ்டாரண்ட் நீங்க என் பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. அதுக்கு நீங்க மிஸ்டர் கேட்ட திருப்திப்படுத்தணும். நான் ஒத்துக்க மாட்டேன். மிஸ்டர் வாங், போதி சதி பண்ணி என்ன சிக்க வச்சிருக்கான். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இந்த ட்ராங்குல் ரெஸ்டாரண்ட் போதி சாங்க சேலஞ்ச் பண்றோம். இது ஒரு வாழ்வா சாவா போட்டி. தொடர்ந்து காண பாக்கெட் டிவியை டவுன்லோட் செய்யுங்கள்.